போகிறோம். நீலா, ஏம்மா என்னாச்சு? ஏன் மூஞ்செல்லாம் அப்படி வாடி போன மாரி இருக்கு? அது இல்லைப்பா, இவ்வளோ நாளாக இங்கே இருந்துட்டோமா, இப்போ திரும்பி கிளம்பணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான்ப்பா. ஆமாம் ஆமாம், இவர் என்னமோ இங்கேயே இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்போ காலேஜ் முடித்தாலோ அப்பையிலேருந்து வெளில தான் இருக்கா. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 6-7 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வீட்டுக்கே வருவா. இப்போ போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். என்ன நடிப்புடா. கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுருச்சு. அப்புறம் என்ன அத்தான் சும்மா ஓவரா சீன் போட்டுக்கிட்டு? அவளுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஊருக்கு போகிறேன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன அவளுக்கு என்னமோ இங்கே திரும்பி வராத மாதிரி. அமைதியா இரு, அவளுக்கு கேட்டுருச்சுன்னா நல்லா வாங்கி கட்டிப்ப. இதுக்கெல்லாமா இப்படி பண்ணுறது? நீ என்ன இனிமேல் இங்கே வராத மாதிரி? நீ எப்போ வேணால் இங்கே வரலாம். இப்போ என்ன விருந்து முடிச்சு பொங்கலையும் முடிச்சுட்டு கிளம்புறீங்க, திரும்பவும் ஏதாவது ஒரு விசேஷம்னா இங்கே வரதான் போகிறீங்க. அதுக்கெல்லாமா கவலைப்படுறது? பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? ம் சரிம்மா, நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. ராதிகாவும் இங்கே இல்லை. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா இரு, சரியா? சந்தோஷமா இரு, அங்கே யாரையும் கஷ்டப்படுத்தாத, அவங்கள எல்லாத்தையும் அனுசரித்து போ, சரியா? ஐயோ போதும் போதும், எவ்வளோ நேரம் தான் அட்வைஸ் பண்ணுவீங்க? டைம் ஆகுது, கிளம்ப வேண்டாமா நாங்கள்? ஆமாம்மா, டைம் ஆகுது. இப்பயே கிளம்புனாதான் சீக்கிரமா வீட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். கிளம்புங்க கிளம்புங்க. ம், என்ன 2 பேரும் அமைதியா வரீங்க? ஏன் அத்தான், உங்களுக்கு போர் அடிக்குதா என்ன? அப்படிலாம் இல்லை. நீங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒன்றா இருந்தாலே தொலைன்னு பேசிட்டே இருப்பீங்கல்ல, அதான் ரொம்ப சைலண்டாக வரீங்களா, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? இப்போ எதுக்கு உருன்னு வர? ம் இவ்வளோ நாள் நல்லா ஜாலியாக இருந்தேன், இப்போ கிளம்பணுன்னு சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான். ஆமாம் ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ அப்படியே வீட்டிலே இருந்த பாரு. நீ தான் காலேஜ் முடிஞ்ச உடனே வெளில போயிட்ட, எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கே வருவ. அப்படி இருக்கும்போது உனக்கு கவலையாக இருக்கா? நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? உன்கிட்ட எதுவும் கேட்கல, நீ கேட்டாலும் என்கிட்ட பதில் சொல்ல ஒன்றும் இல்லை. சரி சரி விடுங்க, திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்காதீங்க. இங்கே பாரு நீலா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்ன இங்கே திரும்பி வராமையா இருக்க போகிறோம், இன்னொரு நாள் வருவோம், சரியா? இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுறது? சில். ம் சரி. வந்துட்டியா? உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, மேலே இருக்குல்ல ரூமு, உன்னோட ரூமுக்கு ஆப்போசிட்டில், அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவரை மட்டும் மாற்றிடுறியா? ஏம்மா, யாராவது வராங்களா என்ன? ஆமாம் மனோஜ், வராங்க தான். நீ அதை கொஞ்சம் க்ளீன் மட்டும் பண்ணிவிடு. யாரும்மா? யார் வரா? ஏன், அது யாருன்னு சொன்னாதான் செய்வியா, இல்லைன்னா செய்ய மாட்டியா? இல்லை, அப்படி இல்லைக்கா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம், சொன்ன வேலையை மட்டும் செய் போ. ஆ சரிக்கா. அம்மா, நான் ரூம் க்ளீன் பண்ணிடுறேன். ஆ சரிப்பா, அப்படியே பெட்டோட கவரையும் மாற்றிடு. என்னங்கம்மா, அவங்க கிளம்பிட்டாங்களா என்ன? எங்கே வந்துட்டுருக்காங்க? ஃபோன் பண்ணாங்க, கிளம்பிட்டாங்களாம், கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா எங்க, தூங்குறாளா என்ன? ஆமாம்மா, தூங்கிட்டா. சரி, அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு செஞ்சிட்டிங்களா, இல்லை நான் ஏதாவது பண்ணட்டுமா? இல்லை இல்லை, அவங்க வர வழியிலே சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது உங்கள் 2 பேர்த்துக்கு வேணுமா? இல்லைங்க, போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு. ராதிகா, உனக்கு? ஐயோ அத்தான், போதும், வீட்டிலேருந்து வரும்போதே நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே தூங்கிடுவேன். சாப்பிட்ட உடனே உனக்கு மட்டும்தாண்டி தூக்கம் வரும், வேறு யாருக்கும் வராது. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும், சரியா? ஆமாண்டி, ரொம்ப பெரிய திறமை. சரி சரி, அமைதியாக இருங்க.
திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க சரியா? நாங்கள் எங்கே சண்டை போடுறோம்? சும்மா சும்மா ஏன் நாங்கள் பேசினா சண்டை போடுறோன்னு சொல்கிறீங்க? ஏய், கேஷுவலாக சொன்னம்மா, அதுக்கே இவ்வளோ கோவப்படுற? சரி சரி ராதிகா, உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்கு. நான் வீடு வந்ததும் உன்னை எழுப்பி விடுறேன் சரியா? ஆ ஓகே அத்தான். என்னடி பண்ணுற? பார்த்துட்டு தானே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு. அதான் கேட்குறேன். தூக்கம் வருதுன்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு காதில் ப்ளூடூத் மாட்டியிருக்க? எப்படி நான் தூங்குறேன்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் ரொமான்ஸ் ஆரம்பிப்பீங்க. அது என் தூக்கத்திலே காதில் கேட்கும், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு பாட்டை கேட்டுகிட்டே நான் தூங்குறேன் சரியா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 பேரும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எங்கேயாவது மெச்சூர்டான பொண்ணு மாதிரி பேசுறியா நீ? ஹலோ, மெச்சூர்டானதால் தான் இவ்வளோ அழகாக டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறேன் சரியா? என்ன? சரி விடுங்க விடுங்க, இப்போ எதுக்கு திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க? ராதிகா நீ தூங்கு. பாடா க்ளீன் பண்ணியாச்சு. இது ஓகே தான், இதுவே போதும். ஆனால் யார் வராங்கன்னு தான் தெரியல. யார் வரேன்னு சொன்னால் இவங்க என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? தெரிஞ்சுக்க தானே கேட்குறேன். யார் தான் வராங்களோ? எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனும் அண்ணியும் தான் வராங்க. அவங்களுக்கு எதுக்கு ரூம் ரெடி பண்ணணும்? அவங்களுக்கு தான் ரூம் இருக்குல்ல, அப்புறம் யார் வருவா? ஒருவேளை அந்த முட்டைக்கண்ணியும் சேர்ந்து வராளோ? சே, அவள் எப்படி இங்கே வருவா? அவள் இங்கே வர மாட்டா. ஒருவேளை வராளோ, அதனால தான் ரூம் ரெடி பண்ண சொல்கிறாங்களோ? அவள் எதுக்கு இங்கே வரா? அப்படியே அங்கேயே இறங்கிக்க வேண்டியதானே. இப்போ இங்கே எதுக்கு வரணும்? இவளுக்காக நான் ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேனா? அவங்க அக்கா என்னென்ன கல்யாணம் பண்ணதால தான் என்கிட்ட நார்மலாக பேசுகிறான். இல்லைன்னா அவளை பற்றி எனக்கு தெரியாதா? திருச்சியில் இவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணா. அப்படி இருக்கும்போது எப்படி அவள் இங்கே வருவா? ராதிகா, அத்தான். நைட்டு நீ ஃப்ளாட்டுக்கு போக வேணாம். எப்படியும் நம்ம போக லேட்டாக தான் ஆகும். ஸோ நீ அங்கே வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கோ. மார்னிங் நீ போனால் போதும். நான் அங்கே வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆமாம், நீ நைட்லாம் அங்கே போக வேணாம். எப்படியும் நம்ம ரொம்ப லேட்டாக தான் போவோம். நீ அங்கே வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கோ. மார்னிங் நீ கிளம்பி போனால் போதும். ஓகே தான். திமிரு பிடிச்சவன் எப்படி இங்கே வர ஓகே சொன்னா? நம்ம அவள் ஃப்ளாட்டுக்கு போனப்ப நம்மளை எப்படி வச்சு செஞ்சா? வாடி, இப்போ நீ ஏன் வீட்டுக்கு வர? வா, இந்த மனோஜ் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உனக்கும் தூக்கம் வருதா என்ன? தூக்கம் வருதுன்னா தூங்கலாம். இல்லை, எனக்கு தூக்கம் வரல. என்ன தூக்கம் வரலையா? இந்த டைம்லலாம் நீ தூங்கிடுவல்ல, அதான் தூக்கம் வரலன்னு சொல்கிற. கரெக்டு தான், இந்த டைமில் எனக்கு தூக்கம் வரும் தான். டயர்டாகவும் இருக்கு, தூக்கமும் வருது. ஆனால் நான் தூங்கினா உங்களுக்கு யார் கம்பெனி தருவா? கரெக்டு தான், நீ தூங்குனா எனக்கு யார் கம்பெனி தருவா? உங்களுக்கு யார் கம்பெனி தருவா? சரி, எது பேசுறதாலும் கொஞ்சம் பொறுமையாகவே பேசு. அவள் தூங்குறாள். என்ன, ஏன் அப்படி பார்க்குற? என்னை விட ராதிகா மேலே தானே உங்களுக்கு பாசமாக இருக்கீங்க, அதான் என்னன்னு பார்த்தேன். அதெல்லாம் அப்படிதான். எப்படி? அது எப்படி? ஹே, ஓவரா கற்பனை பண்ணாத. எனக்கு உன் மேலே தான் பாசம் அதிகம். ஓ, அப்போ ராதிகா மேலே இல்லை, இது மட்டும் அவ கேட்டா? ஏய், நீ ஏன்டி ஓவர் கற்பனை பண்ணுற? அது அப்படி இல்லை. எனக்கு அவன் மேலேயும் பாசம் அதிகமாக இருக்குது, உன் மேலேயும் பாசம் அதிகமாக இருக்குது. அது எப்படி எங்கள் 2 பேர் மேலேயும் ஒரே மாதிரியே பாசம் இருக்கு?
ம். அதெல்லாம் அப்படிதான்டி. எனக்கு உங்கள் ரெண்டு பேத்தையுமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. சரியா? ஆ, அதெல்லாம் முடியாது. ரெண்டு பேத்துல யார் மேலேயாவது தான் பாசம் அதிகமாக இருக்கும். அது யாருன்னு சொல்லுங்க. நானா அவளா? அடியே என் லூசு பொண்டாட்டி, என் பொண்டாட்டியா உன் மேலே பாசம் அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ஒரு அப்பாவுக்கு அவள் பொண்ணு மேலே இருக்கிற பாசமும் அதிகமாகவே ராதிகா மேலே இருக்குது. என்ன பொண்ணா? ஆமாம், என்னதான் உறவு முறையில் அவள் எனக்கு மச்ச நிச்சயம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என் பொண்ணு தான். அர்ஜுன். இப்போது ஒரு வீட்டில் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் இப்படி வேணா இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வர முதல் பொண்ணு தான், அதாவது மருமக. அவங்க தான் அடுத்த தலைமுறையை வழிநடத்துவாங்க. அதாவது நீ. இப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போது என் தம்பிக்கு நீ யாரு? யாருண்ணா? அண்ணி. கரெக்ட். இப்போ சொல்லு, அண்ணினா யாரு? அண்ணினா யாரு? அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணா அண்ணி வேணும், அதானே? அடி லூசு, என் தம்பி அக்காவுக்கு நீ இன்னொரு அம்மா மாதிரி. ம். ஆ, ஆமாம். நீ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, அதாவது என் அக்காவுக்கும் தம்பிக்கும் அம்மாவாக இருக்க. அது மாதிரி நான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக அப்பாவாக இருக்கேன். அதாவது ராதிகாவுக்கு அப்பாவா என் பொண்ணா ராதிகா இருக்கா. என்ன அமைதியாக இருக்க? நான் பேசிகிட்டே இருக்கேன், எதுவுமே பேசாமல் இருக்க. ஐ லவ் யூ அர்ஜுன். பாருடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது. நான் என் மனசுல இருந்து சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அர்ஜுன். இல்லடி, நான் தான் ரொம்ப லக்கி நீ எனக்கு ஒய்ஃபாக கிடைச்சதுக்கு. அர்ஜுன். ஓகே ஓகே, ரொம்ப எமோஷ்னலாகவும் போகுது, ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட்டாகவும் போகுது, ரொம்ப எனக்கு தூக்கமும் வருது. கொஞ்சம் நேரம் சில் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டலாமா? அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, அப்படின்னா ஏதாவது சாங் ப்ளே பண்ணிக்கிட்டே போகலாம். ம். ப்ளே பண்ணுறதுல என்னடி கிக்கு? என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இருக்க, அப்போ நீ பண்ணாதானே எனக்கு கிக்கு. நீயே உனக்கு பிடிச்ச பாட்டை பாடு. ம். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வே அன்பே ஓரகராதி. ம். நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பிச் சூட்டில் முகம் புதைப்பேன். ஐ எம் வெயிட்டிங். வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழேழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன், அக்கம் பக்கம் யாருமில்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். கண்டிப்பாக. ஓகே ஓகே, இப்போ நீங்க. நேத்து கூட தூக்கத்தில் பார்த்த அந்த பூங்குயில தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை போல் வெத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா அவ ஓடி போன உச்சி மேல காத்தா. சொப்பனத்தில் இப்படிதான் எப்பவுமே வந்து நிப்பா. சொல்ல போன பேரழகி சொக்க தங்கம் போல் இருப்பா. வத்தி குச்சி இல்லாமல் காதல் தீய பத்த வச்சா தேனாறு பால் போல வந்த கண்ணுக்குள்ள தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள. ஆஹா, யார் அது? கொஞ்ச நாள் போரு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, கண்ணிரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவை தோற்கடிப்பா. ஹே ஹே, காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிவேன்,
தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிவேன். ஹலோ. ஆ என்னோடு தான் கண்ணாமூச்சு, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டே பாடலாம். கட்டாய என் காதலாச்சு, கை கூடும் பார் தென்றல் சாச்சு. பார்க்கலாம் பார்க்கலாம் யாரு சாச்சின்னு. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா. என்னுடைய காதலியே ரொம்ப ரொம்ப பத்திரமா, அப்புறம் இன்னும் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா. வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா. அப்படி யாராவது இருந்தா கொன்றுவேன். ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழ, ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச மொட்டழக. போதும் போதும் ரொம்ப வர்ணிக்க வேண்டாம். ஓகே. கம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா, கம்மான் தண்ணி ஒத்தும் போது திரும்பிடுவோம் மாமா. ஓஹோ, இப்போ உன்னோட டேனா? ம், அடுத்த லைன் நான் பாடுறேன். நீச்சல் எல்லாம் சொல்லித்தர நீ கொஞ்சம் வாமா, அங்கே இங்கே கை படும் சொல்லி போட்டேம்மா. நிலா கரையை அழிச்சாலும் உன்னை திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆண்மை ஓடு உடையாது. போக போக மாமனுக்கு புத்தி மாறுது. கில்லவா அல்லவா ஹோ சொல்லடி செய்யலாம். வெட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சு நீ யாரும் இல்ல. ஆஹா, அப்படியா? சரி விடு, ஒரு ஆள் இருக்கா. இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வரல? என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். சரி சரி, எதுவும் ஆயிருக்காது, வந்துடுவாங்க சீக்கிரமாக. என்னங்க இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு? சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சோம். இப்போவே டைம் இவ்வளோ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டிராஃபிக்லாம் கடந்து எப்போ போவோன்னு தெரியல. அத்தை வேற நம்மளுக்காக முழிச்சிட்டே இருப்பாங்க. அதாம்மா எனக்கும் புரியல. அம்மா வேற கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் என்னால் தான் எடுக்க முடியல. டிராஃபிக்குங்கிறதால பேசவும் முடியல. சரி, அங்கே போய் பார்த்துக்கலாம். சரி சரி, ஓகே. டிராஃபிக்னால நீங்கள் பாட்டு பாடாமலாம் இருக்காதீங்க. இது ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. ம், அதானே பார்த்தேன். சரி சரி, இது உனக்காக ஒரு பாட்டு. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். ஆஹா. நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயின் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நாள் வளையோசை. ஆஹா, ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சுடி. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், பட் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அவளை எழுப்பி விடு. ராதிகா, ராதிகா எழுந்துடி, வீடு வந்துடுச்சு பாரு. ஆ நிலா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே. கொஞ்சம் இல்லை, நீ அதிகமாகவே தூங்கிக்கோ. ஆனால் அதை போய் ரூமில் தூங்கு. ரூமா? அப்போ வீடு வந்துடுச்சா? வந்துடுச்சுடி, எழுந்துடி. நல்லா தூக்கம், பார்த்தாலே தெரியுது. எழுந்துடி, வீடு வந்துடுச்சு. மா, வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம்? ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு?
அது ஒன்றும் இல்லைம்மா, நான் ஈவினிங் கிளம்புனா டிராஃபிக் எதுவும் இருக்காது, சீக்கிரமாக வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஓ அப்படியா? சரி சரி போங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து காரில் வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. ம், சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஆ சாப்பிட்டேன்ப்பா. அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ தான் ரொம்ப நாள் அந்த வீட்டு பக்கமே வர்றதில்ல. இன்னைக்கு எப்படியோ வர வேண்டியதாயிடுச்சு. சரி சரி, பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க. நான் உனக்காக மேலே ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ போய் ரெஸ்ட் எடு. காலையில் நீ போய்க்கலாம், சரியா? ஆ சரிங்க அத்தை. நிலா, மனோஜ் ரூமுக்கு ஆப்போசிட் ரூமை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ அங்கே கூட்டிகிட்டு போ. ஆ சரிங்க அத்தை. ஏய் வாடி. நீ போப்பா. அங்கேருந்து கண் முழிச்சு கார் ஓட்டிகிட்டு வந்திருக்க, ரொம்ப டயர்டாக இருப்ப. காலையில் பேசிக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. ஆ சரிங்கம்மா, நீங்களும் முழிச்சிட்டு இருக்காதீங்க, போய் தூங்குங்க. நிலா வாமா, எழுந்திரிச்சிட்டியா? ஆமாம், எங்கே கிளம்பியிருக்க? அத்தை வேலைக்கு தான். ஏற்கனவே நான் ரொம்ப நாள் லீவ் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் லீவ் போட முடியாதுல்ல, அதான் கிளம்புறேன். நிலா எங்கே இருக்கா? கிச்சனில் தான் இருந்தா. கிளம்பிட்டியா? அதுக்குள்ளே ஏடி கிளம்புன? இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல? ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே வந்தது கிடையாது, ஆனால் நீ இங்கே தான் இருக்கிற. நேற்று தான் ஏதோ எதர்ச்சியாக வர மாரி ஆயிடுச்சு. ஒரு நாள் இங்கே இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல? அதான் சொன்னல, ஏற்கனவே நான் லீவ் அதிகமாக போட்டுட்டேன். இதுக்கப்புறம் போட முடியாதுல்ல, அதான் நான் இன்னொரு நாளைக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுறேன். சரிடி, சரி வா சாப்பிடு, சாப்பிட்டு கிளம்பு. இல்லை வேணாம், அனு வரா, நான் அவள் கூட சாப்பிட்டுக்கிறேன். அவள் வேற ஃபோன் பண்ணி நீ இன்னைக்கு என் கூட தான் சாப்பிடணும்னு வேற சொல்லிட்டா. அதனால தான் நான் இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறேன், சாப்பிட்றேன். சரி ஓகேடி, பார்த்து போ. ஆமாம், எதில் போகிற? ஆட்டோ தான் கேப் புக் பண்ணேன், புக் ஆகலை. அப்படியே வெளில போய் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஆட்டோவில் போறியா? இரு. நிலா, அர்ஜுன் எங்க? அத்தை, அவர் ஏதோ வேலைன்னு காலையிலே கிளம்பி போயிட்டாரு. ஓ அப்படியா? இப்போ உங்கள் மாமாவும் யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. காவியாவும் சஸ்திகாவை ஸ்கூலில் விடுறதுக்காக போயிட்டா. மாப்பிள்ளையும் வேலை கிளம்பிட்டாரு. வீட்டில் வேற கார் எதுவும் இல்லை. இப்போ எப்படி அனுப்பி வைக்கிறது? அத்தை இல்லை பரவாயில்ல, நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். ஆட்டோவில் போறியா? இந்த வீட்டில் ஒன்றுக்கு 4-5 கார் இருக்குது, ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஒரு கார் கூட வீட்டில் இல்லை. கீழே என்ன ஒரே சவுண்டாக இருக்கு? யார் அது? ஓ இவதானா? இவளால தான் சவுண்டு வருதோ? மா, நான் போயிட்டு வரேன். அட, நீ இன்னும் கிளம்பலையா? வீட்டில் தான் இருக்கியா? ஆமாம், நான் இந்த டைமுக்கு தானே தினமும் போகிறேன். இது என்ன புதுசாக கேள்வி கேட்குறீங்க? இல்லைப்பா, நீ கிளம்பி காலேஜ் போயிட்டான்னு நினச்சிட்டேன். சரி சரி, நீ போகிற வழியில் ராதிகாவை இறக்கி விட்டுறியா? என்னது நானா? மா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அதான் அர்ஜுன் இருக்கான்ல, அவனை போய் விட சொல்லு. அர்ஜுன் இல்லைடா, வீட்டில் எந்த காரும் இல்லை, எல்லாரும் வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாவம்ல, அவளை போய் விடணும்ல. அவள் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். நீ அந்த சைடு தானே போகிற, அப்படியே அவளை இறக்கி விட்டுறேன். அத்தை இல்லை, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, நீ மனுஷ் கூட போ, அப்போ தான் சேஃபாக போவ. அவளுக்கு என்ன, அவள் சேஃபாக தான் போவா, என்ன தான் டார்ச்சர் பண்ணுவா. நானே இவளை அவாய்ட் பண்ணலான்னு நினச்சா நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அவகிட்ட என்னை கூத்து விடுறீங்க. எப்படியும் இவர் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டார். நம்ம பண்ண வேலைக்கு சத்தியமாக கூட்டிகிட்டு போக மாட்டார். ஏதோ அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட நல்லா பேசுகிறேன்னு நினச்சிட்ருக்காரு. இன்னமும் பழைய கோங்கெல்லாம் இருக்கும். என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறல்ல, போகிற வழி தானே, அவளை கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுரு. அதுக்கப்புறம் நீ காலேஜ் போனால் போதும். மா, ஏம்மா நீங்கள் வேற சொன்னால் உங்களுக்கு புரியலையா?
மனோஜ் எனக்காக ப்ளீஸ். அவரும் வீட்டில் இல்லைல்ல, அவள் தனியாக போகணும். எனக்கும் அவ போயிட்டு ஃபோன் பண்ணுற வரையும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நீ கூட்டிகிட்டு போனீன்னா வச்சுக்கேன், எனக்கு எந்த பயமும் இருக்காது. அவள் சேஃபாக இருப்பாள்ல. ம், எனக்காக அர்ஜுன் ப்ளீஸ். ஐயோ அண்ணி, சரி விடுங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன். தேங்க்ஸ் மனோஜ். ராதிகா, நீ மனோஜ் கூட போயிடு. போயிட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா? ஆ சரிக்கா. கடவுளே, உன் மேலே பாரத்தை போட்டுட்டு போகிறேன். எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீ தான் என்னை காப்பாற்றணும். நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நான் முன்ன மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். பயப்படாமல் வாங்க. போகலாமா? ஆ போகலாம். மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஆ சரிங்கம்மா, வா போகலாம். அக்கா போயிட்டு வரேன். நாங்கள் போயிட்டு கால் பண்ணுறேன். ஆ சரிடி. அத்தை, காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லைம்மா, இப்போதைக்கு எதுவும் வேணாம். சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. நீ போய் வேலையை பாரு. ஏதாவது வேணும்னா நான் கூப்பிடுறேன். ஆ சரிங்க அத்தை. என்ன ரொம்ப அமைதியாக வருவா? எப்போ பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிகிட்டே இருப்பா. அமைதியாக வரா. ஒரு மாதிரி அமைதியாக இருக்கே. இது என்ன லைப்ரரியா? இவ்வளோ சைலண்டாக வர. நம்ம ஏதாவது பேசினா ஏதாவது தப்பாக எடுத்துப்பாரு. என்ன பண்ணுறது? பேசலாமா? கேட்க மறந்துட்டேன், உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும்? ஃப்ளாட்லையா? ஆ இல்லை ஃப்ளாட்லலாம் இல்லை. அங்கே போயிட்டு போக ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே ட்ராப் பண்ணால் போதும். என் ஃப்ரெண்டு அங்கே வருவா. நான் அப்படியே அவளை பிக்கப் பண்ணிட்டு நான் போகணும். ஓ அப்படியா? சரி ஓகே, எந்த இடம்னு சொல்லு, நான் அங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஆ நான் சொல்கிறேன். அப்புறம் உங்களோட வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? என்ன? என்னோட வேலையா? என்னோட வேலைக்கு என்ன, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓ ஆமாம், நீங்கள் என்ன உங்கள் ஃபேமிலியிலே டிஃப்ரெண்டா டீச்சிங் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலேஜ் முடித்ததும் இதுதான் பண்ணணும்னு எப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான். நீ? நானா? நான் என்ன, காலேஜ் முடித்ததும் கொஞ்ச நாள் இதுமாரி எல்லாத்தையும் கற்றுக்கணும். என்னோடய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாலாம் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும். ஒரு 80% கற்றுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாம் ஃபால்ட் ஆகிடும். இப்போதைக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என் ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் ஆக்கிடுவேன். ட்ரீமா? அப்படி என்ன ட்ரீமு? என்னோடய ட்ரீம் வந்து என்னோடய ஃபேஷன் அண்ட் டிசைனிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸுக்காக அதர் கம்பெனியில் வேலை பார்க்கணும். அப்புறம் நானே ஓனாக ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணணும். அதுதான் என்னோடய பெரிய ட்ரீம். அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இப்படின்னு கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். ஸோ என்னோடய ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், உங்களோட ட்ரீம் என்ன? சொல்கிற மாதிரி என்ன ட்ரீம்? ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது. லைஃப் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் சொல்லலாம் என்னோட ட்ரீம்னா. ட்ரீமும் சொல்ல முடியாது, என்னோட அதிகபட்ச ஆசை. எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு டீச்சிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை நான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். டீச்சிங்லேயும் இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுவும் சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரீம், ஆசை எல்லாமே ஒன்று தான் எனக்கு. ஸோ என்னோடது எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? என்ன கேள்வி இது? எதுக்கு வேலைக்கு போகிறேன்னா? நீங்கள் வேலைக்கே போக தேவையில்ல. நீங்கள் உட்காந்தே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு வேலைக்கு போகணும்? அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருந்தால் சொந்தமாகவே கம்பெனி இருக்குது. அதுவும் எத்தனை இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் டீச்சிங் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே உங்கள் ஃபேமிலியிலேருந்து. அதான் பார்த்தேன். அதெல்லாம் அப்பாவும் அர்ஜுனோட உழைப்பு. அதிலெல்லாம் போய் என்னாலலாம் உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, விருப்பமும் இல்லை.
ஸோ எனக்கான லைஃப் இதுதான். ஸோ இதில் தான் எனக்கு ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்கேன். மற்ற எந்த வேலைக்கு போனாலும் இவ்வளோ சந்தோஷம் இருக்காது. பட் டீச்சிங்கில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதில் ஹாப்பி தான். மற்றபடி கம்பெனியில் போய் வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப போர். ஆ கரெக்டு தான். நமக்கு பிடிச்ச வேலையை நமக்கு இஷ்டமாக இருந்தால் மட்டும்தானே செய்ய முடியும். வேண்டா வெறுப்பா இந்த வேலையை செய்ய முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இல்லைனா லைஃப் ரொம்ப போராக இருக்கும். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சிம்பிள். சிம்பிள். என்ன பார்வதி, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன். ஆனால் சடனாக உன்னை பார்த்ததும் நான் ஏன் ஆஃப் ஆயிட்டேன்? எனக்குள்ளே என்ன நடக்குது? அப்படி சத்தியமாக பார்க்காதடி. எனக்கு என்னென்னமோ ஆகுது. எனக்கு என்ன ஆச்சு? இவர் பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அவரை பிடிக்கும் தான். அதுக்குன்னு இந்த மாதிரி ஃபீல்லாம் எதுக்கு வருது? அவர் திடீர்னு ஒரு பார்வை பார்த்ததும் எனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் தோணுது? என்ன? இல்லை, நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. நானும் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன், ஆனால் இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம்? என்னோடய காலேஜே வரப்போகுது. ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், அவ்வளோலாம் இல்லை. இந்த சிக்னல் தாண்டி அடுத்த சிக்னலில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும்ல, அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க. அங்கே போதும். ஓ அப்படியா, சரி ஓகே. ராதிகா, உனக்கு என்ன ஆச்சுடி? தெளிவா இரு, எதுவும் போட்டு குழப்பாத. நார்மல் தான். தெளிவா இரு. இங்கே ஸ்டாப் பண்ணால் போதுமா? இங்கே ஸ்டாப் பண்ணால் போதும். அப்புறம் ரொம்ப தேங்க்யூ ட்ராப் பண்ணதுக்கு, சேஃபாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு. பாய். இட்ஸ் ஓகே, பார்த்து போயிட்டு வா. டே மனோஜ், தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்க. ஒழுங்காக காலேஜுக்கு போனோமா, பசங்களுக்கு பாடம் எடுத்தோமா, ரிட்டன் வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு இருக்கணும். தேவையில்லாத வேலையை பார்த்த அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். ஸோ எதையும் மண்டியில் ஏற்றிக்காத, எதையும் பார்க்காத. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அப்போ தான் உன் லைஃப் ஜாலியாக இருக்கும். இல்லைன்னா அர்ஜுன் மாரி மாட்டிட்டு முழிக்க வேண்டியதான்.